நீ எங்க இருந்தாலும் உன்னை நான் விட்டுறவே மாட்டேன்டா. நீ என் கண் பார்வையிலே தான் வளர போற. இங்க பாரு, நீ எதுக்கு வந்தியோ எங்களுக்கு தெரியாது. இனிமே நீ வராத. உன் காத்து பட்டு இவனுக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஐயா, என்ன ஒரே இருட்டா இருக்கு? வெயிட். எப்படி இருக்கு? ஓகே. 6 மணில இருந்து பார்த்து பார்த்து டெக்கரேட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் லைக் தட் ஓகேங்கற? 6 மணில இருந்து கஷ்டப்பட்டு டெக்கரேட் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு டீ போட்டு தர முடியலையே. அத காம்பன்சேட் பண்றதுக்கு தான் இந்த கேண்டில் லைட் டின்னர். கேள்விப்பட்டிருக்கியா? எல்லாம் உனக்கு தெரியும். அதான் நம்ம கிராமத்துல நம்ம வீட்டு மொட்டை மாடியில யாருக்கும் தெரியாம 5 ஸ்டார் ஹோட்டல் செட்டப் பண்ணிருக்கேன் தெரியுமா? வந்து பாரு. வாங்க மேடம், வாங்க வாங்க ப்ளீஸ். அப்புறம் அப்புறம் டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்கு. கேண்டில் லைட் டின்னர்னு சொன்னல. வெயிட். One more try. சரி விடு, வெளிச்சமா தானே இருக்கு. எதுக்கு கேண்டில்? அது எப்படி? கேண்டில் லைட் டின்னர்னு சொல்லிட்டு கேண்டில் இல்லனா எப்படி? சரி போங்க, நான் போறேன். ஏய் உட்காரு. ஏன் அவசரப்படுற? இப்போ கொளுத்திடுறேன். ஓகே? கடவுளே, இவ்வளவு உழைப்பும் ஒரு சின்ன கேண்டிலால கெட்டு போக போதா? ஐயோ, எப்படியாவது எரிஞ்சிரு. ஐயோ, இப்போதைக்கு இந்த கேண்டில் எரியற மாதிரி இல்ல. இதுக்காக நான் அலங்காரம் பண்ணி இப்படி உட்கார வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, இந்த கேண்டில் எப்போ அணையாம எரியுதோ அப்ப என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். அனு அனு அனு, என்ன? இதான் லாஸ்ட் ட்ரை. ஓகே, இதானே அது. பாப்போம் பாப்போம். இப்ப பாரு. கடவுளே கடவுளே, அணையக்கூடாது ப்ளீஸ். அனு, என் காதல் உண்மையா இருந்தா இது அணையாது, பாத்துக்கோ. உங்க காதல் பொய் இல்லைங்க.
சக்தி, கேண்டில் லைட் இருக்கும்போது எதுக்கு இந்த சீரியல் லைட்ஸ்லாம்? ம் ஆஃப் பண்ணிடலாமா? ம் ம் இப்போ உனக்கும் எனக்கும் நடுவுல ம் நடுவுல ஆம், எதுக்கு இந்த கேண்டில் வெளிச்சம்? ஆ? எதுக்கு இந்த கேண்டில் வெளிச்சம்னு கேட்டேன். செல்லக்குட்டி. என்னடா குட்டி? இங்க பாரு, இங்க பாரு, அம்மா பாரு. என்னடா பாக்குறீங்க? என்ன பாக்குறீங்க? என்ன பாக்குறீங்க? ம்? சரி, தூங்குங்க. டேய் திருட்டு பயல, உன் பாட்டி கிச்சன்ல தனியா கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு போய் நான் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேன். லட்சுமி, எதுக்குமா என்ன வர சொன்ன? நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, வெற்றி மாறிட்டாருன்னு. ஒரு நிமிஷம் இருக்காரா? ஆ. என்னம்மா, ஏன் எட்டி பார்த்துட்டு போறான்? நான் போயிட்டு நானும் பாத்துட்டு போறாரு. வாங்க வாங்க. டேய், உங்க அம்மா திருட்டு பயலன்னு என்னதான் சொல்லிட்டு போறா? நான் உங்க அப்பன் தாண்டா, நல்லா பாத்துக்கோ சரியா? ரொம்ப நேரம் அவ உன் பக்கத்துல இருக்கிறதுனால அவளுக்கு தான் பாசம் இருக்குன்னு இல்ல சரியா? நீ பால் குடிக்க உங்க அம்மா வேணும்னு தான் நான் உன்னை இங்க விட்டுட்டு போறேன். இல்லனா உன்னை தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு மொத்த ஊரையும் சுத்தி காமிச்சிட்டு வந்துருவேன். ஒரு 3 மாசத்துல உனக்கு தலை நின்னுடும். உங்க அம்மாவுக்கு தெரியாம நான் உன்னை வெளியே கூட்டு போறேன் சரியா? நான் இல்லனா நீ அழணும் சரியா? சு, சு, சு. டேய் குட்டி பையா, வேலைக்கு போகணும். ஆனா உன்னை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லடா. குச்சு, 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 குச்சு. லட்சுமி, என்ன இப்படி மாறிட்டான்? நான் சொன்னா நீங்க நம்பவே இல்ல. இப்ப என்ன சொல்றீங்க? சு, 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 சு. ஐ. இரு, இவனை நான் இருங்க, இருங்க, நானும் வரேன். குச்சு, 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 குச்சு. வாங்க மாமா. ஆஹா. ச்சே, எங்க வச்சேன்? என் kerchief இங்க தானே எங்க வச்சேன்? என்னம்மா, பையன் சமாளிக்கிறான். மாமா, குழந்தைய குறை சொல்ற மாதிரி சொல்லுங்களேன். ஆ. ஆமா லட்சுமி, ம்? உன் புள்ள உன்ன மாதிரி அமைதியா இருக்கான்ல? அப்படியா சொல்றீங்க? எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இந்த கண்ணு இல்ல கண்ணு, இந்த கண்ணை பார்க்கும்போதுதான் ஆட்டுக்கண்ணு மாதிரி இருக்குமா? அப்படியா சொல்றீங்க? ம். ஆ. அப்புறம் லட்சுமி, ஆ. குழந்தையோட மூக்கு வெற்றி மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். ஆனா கிட்ட வந்து பார்த்தா சூட டப்பி மாதிரி இருக்கு. ஏன்டா கதவை போட்டு உடைக்கிறா? அது கை தவறி பட்டுச்சு. ஆமா,
உன் புள்ளையோட காது கழுத காது மாதிரி இருக்கேடா. ஆமா, என் புள்ள காது கழுத காது, உங்க காது யானை காது. சரிடா, என் காது யானை காது. அப்போ உன்னோட காது? மாமா மாட்டிக்கிட்டாரு. இப்ப நம்ம என்ன சொன்னாலும் அவரோட காது கேட்காது. அண்ணே அது அண்ணே. டேய், குழந்தை மேல இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு ஏன்டா மறைக்கிற? 2 பேரும் பேசி சந்தோஷமா இருங்கடா. சாரிண்ணே. என்கிட்ட எதுக்குடா? போய் லட்சுமி கிட்ட சாரி கேளு. சரி, உங்க 2 பேருக்கும் நடுவுல நான் நந்தி மாதிரி குறுக்க நிக்கல. நான் கிளம்புறேன். வரமா. வெற்றி, சாரி லக்ஷ்மி, நான் உன்னை அழ வச்சுக்கிட்டே இருக்கேன்ல. இனிமே இப்படி பண்ண மாட்டேன். குழந்தை மூலமா நீ எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்க. ஐயோ என்னங்க அழறீங்க? அழாதீங்க வெற்றி, நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். அழுதா உங்க மூஞ்சி நல்லாவே இல்ல. அவனை அனாதை ஆசிரமத்துல சேர்க்க முடியுமா முடியாதா? முடியாது. இந்த வீட்ல நீங்களும் உங்க புள்ளைய மட்டும் இருங்க, நான் கிளம்புறேன். அப்பா, இனிமே நம்ம சந்திக்க முடியுமோ முடியாதோ தெரியலப்பா. ஒருவேளை நான் வளர்ந்து நல்ல நிலைமைக்கு வந்தா உங்களை தேடி வருவேன்ப்பா. பாய்ப்பா. நான் போனதுக்கு அப்புறமாவது அம்மாவோட சந்தோஷமா இருங்க. சாரிம்மா. சாரி ஆண்டி, நான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு வரல. ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. என்னை மன்னிச்சிருங்க. இனிமே இந்த குடும்பத்துக்குள்ள வந்து உங்க நிம்மதியை கெடுக்க மாட்டேன்.
யாருக்கும் சிரமம் கொடுக்க கூடாதுன்னு நீ தானே சொன்ன. நான் யாருக்கும் சிரமம் கொடுக்கல. நான் போறேம்மா. தாத்தா, நான் போறேன். உங்களை விட்டுட்டு போறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இதான் சரின்னு படுது. வர்றேன் தாத்தா. அட முத்து அண்ணன், வணக்கம் தம்பி. தம்பி வணக்கம் தம்பி. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் தம்பி. வெற்றி தம்பி, அப்பா ஆயிட்டீங்க போல் இருக்கு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். அப்பாவை பார்க்க வந்தீங்களா? எல்லாரையும் பார்க்கலாம் தான் வந்தோம். நான் தோட்டம் வரைக்கும் போயிட்டு வரேன். நீங்க உட்காருங்க, அப்பாவை கூப்பிடுறேன். சரிங்க சரி, அப்பா தம்பி. அப்பா அப்பா, ஊர்க்காரங்களா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. உட்கார சொல்லுப்பா, வந்துடுறேன். சரி சரி, அப்பா வந்துருவாரு, உட்காருங்க. அட இருங்க தம்பி, எங்க போறீங்க? உங்க பையன் நல்லா இருக்கானா? குழந்தைய பார்த்துட்டு போலான்னு வந்தோம். பையன் எப்படி இருக்காரு? ஆ, குழந்தை நல்லா இருக்கான்னு இப்பதான் பார்த்துட்டு வரேன். கண்ணை மூடி வணக்கம், ஆனந்தமா வணக்கம், தூங்கிட்டு வணக்கம். இருக்கான். வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. ஐயா. நீ இன்னும் தோட்டத்துக்கு போலியாப்பா? இல்லப்பா, இப்ப கிளம்புறேன். சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி வரேங்க. சரி. வாங்க தம்பி. சரி தம்பி. உட்காருங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் ஐயா. பேரம் வந்திருக்கான்னு கேள்விப்பட்டோம். அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வள்ளியம்மா. வரேங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. என்னங்க? பேரண்ட பார்க்க வந்திருக்காங்கம்மா. எடுத்துட்டு வாமா. சரி. அப்புறம் தோட்டத்து வேலையெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு. தோட்டத்துக்குலாம் ஆள் இங்க கூலி கிடைக்கிறாங்களா? ஆள் தான் கிடைக்க மாட்டாங்க. நல்லா போய் அறுவடை எல்லாம் முடிஞ்சுதா? அவங்க வர்றதுக்குள்ள நம்ம பேரனை கொண்டாந்து காட்டிடணும். செல்லக்குட்டி, அம்மா போய் குளிச்சுட்டு வரேன். சமத்தை படுத்துக்கோ. என்ன, இதே மாதிரி அமைதியா தூங்கணும். லட்சுமி, அத்தை, வாங்க அத்தை. லட்சுமி, குழந்தைய பார்க்க ஊர்க்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. உன் மாமா குழந்தைய தூக்கிட்டு வான்னு சொன்னாரு. மாமாவா? ஆ, அத்தை, நான் வேணா குளிச்சுட்டு தூக்கிட்டு வருவா? நீ குளிச்சுட்டு மெதுவா வா, நான் குழந்தைய தூக்கிட்டு போய் காட்டுறேன். ஆ. என் செல்லக்குட்டி என்ன பண்ணுது? அத்தை, என்னம்மா? ஆ, இல்ல, மாமா நிஜமாவே குழந்தைய தூக்கிட்டு வர சொன்னாரா? ஆமா. ஏ, இதுல என்ன சந்தேகம்? இல்ல, வீட்டுக்கு வந்து 2-3 நாள் ஆச்சு. மாமா ஒரு தடவை கூட பேரனை பார்க்கணும்னு என் ரூமுக்கு வந்ததே இல்ல. என்ன கூட கூப்பிடுறதே இல்ல. லக்ஷ்மின்னு அவர் கூப்பிடுறத கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அத்தை. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன இருந்தாலும் இவனும் அவர் பேரன் தானே, அதை விட்டு கொடுப்பாரா என்ன? சரி, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா. வளவளன்னு பேசிட்டு நிக்காத. ஆ? அத்தை, என்னம்மா? இல்ல அத்தை, நீங்களா தூக்கிட்டு போய் தேவையில்லாம அவமானப்படாதீங்க. இன்னும் நீ என்ன நம்பலல்ல? நல்ல பொண்ணுமா. அவர் சொல்லாம நானா செய்வனா? அவர்தான் பேரனை தூக்கிட்டு வா, ஊர்க்காரங்க எல்லாம் பார்க்க வந்திருக்காங்கன்னு சொன்னாரு. நீ போய் குளிப்போ. ம். டேய் பாரு, உன் அம்மா இப்படி சந்தேகப்படுறா? வந்து உன் தாத்தா கிட்ட நீயே சொல்லு. ம்?